ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துலாமா? இது வந்து சாட்டர்டே எடுத்தது தான். பசங்க வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. காலையில் வெயிலுக்கு முன்னாடி மார்க்கெட் போயிட்டு வந்துடலான்னா கிளம்பி வெளியில் வந்து பையன் வந்து எழுந்திரிச்சிட்டான். சரி, அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டு முட்டை ஆம்லேட் வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து டீ போட்டு ஒரு சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சுத்தமாக காலியாகிடுச்சு. மார்க்கெட்டில் வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அண்ணியும் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க, வர சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களையும் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் அத்தையும் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாமா? மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா, 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன், 20 ரூபா. வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து தக்காளி 1 கிலோ 25 ரூபா. அப்புறம் கொஞ்சம் புதினா, இஞ்சி இதெல்லாம் வாங்கியாச்சு. காய்கறி எதுவும் வாங்கலை, ஏன்னா இதுவே வந்து 2, 3 பேக் ஆயிடுச்சு. காய்கறி வந்து இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு கொஞ்சம் வீட்டில், அதனால் வாங்கலை. அப்புறம் இந்த கிர்னி பழம் பார்த்திங்கன்னா 2 50 ரூபா. பரவாயில்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுத்தா நல்லாயிருக்கும். 2 நாள் கழித்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த கிர்னி பழம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டி பூசணிக்காய் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாம்பழம் வாங்கியிருந்தேன். எப்போவுமே வந்து மாம்பழம் நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு வந்து அது பார்த்து வாங்குறதுக்கு தெரியாது. எல்லா வருஷமுமே இவங்க அப்பா தான் வந்து ஒரு கடையில் சொல்லி வச்சு வாங்குவாங்க. அது வந்து அல்ஃபோன்ஸா மாம்பழம். ரேட்டு கொஞ்சம் கூடுதல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் சொல்லி வச்சுருக்கோம். இது வந்து பசங்க கேட்டாங்களேன்னு வாங்கிட்டு வந்துருந்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து அந்தளவு நல்லா இல்லை, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வெள்ளரிக்காய் காலி ஆயிடுச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது அத்தை வீட்டிலேருந்து ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்களே, அது என்னென்னு பார்த்துடலாமா? லட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கல்கண்டு, அப்புறம் நட்ஸ் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட்டு முறுக்கு, அப்புறம் அதிரசம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிரசம் எப்போவுமே அவங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் அதிரசம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதுவும் பழம் வச்சு, வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மஸ்கோத் அல்வாவையும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்த்தாச்சு லைட்டாக. ஏன்னா 1 வருஷம் ஆகிட்டு, போன வருஷம் சாப்பிட்டது, அதுவும் லைட்டாக டேஸ்ட் பார்த்தாச்சு. அப்புறம் அண்ணி வந்து கட்டப்பை கொடுத்துருந்தாங்களே, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது தான், நான் ஜாஸ்தி கொண்டு வரலையா, தூக்கிட்டு வர முடியல அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன வெங்காயம் கொடுத்துருந்தாங்க. சின்ன வெங்காயம் இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதல் தான், 150 ரூபா 1 கிலோ. நம்ம ஊரில் ரேட்டு கொஞ்சம் கம்மி தானே, அதனால் அங்கேருந்து வரும்போதே எல்லாம் கொண்டு வந்துடுறது. அப்புறம் ஜவ்வாதில் வந்து அத்தர் மாதிரி வந்திருக்கு போல், நான் இப்போ அதை தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஆனால் ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருப்பட்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து உடன்குடி கருப்பட்டியாக, டேஸ்ட்டும் சரி வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால்கோவா ஒரு பேக்கெட்டு, அப்புறம் மிக்சர் ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மஸ்கோத் அல்வா 3 இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து மஸ்கோத் அல்வா தான் பிடிக்கும், அதனால் அது ஒரு 3 பேக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே 11:30 மணி ஆயிடுச்சு. வந்தது கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தாச்சு, பயங்கர வெயில். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் லன்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணது. லஞ்சு பெருசாக எதுவுமே பண்ணலை. அன்றைக்கி வந்து எதுவுமே அவ்வளோவா சமைச்ச மாதிரி இல்லை, ஆனால் ஃபுல் டே பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் அலைஞ்சிட்டு இருந்ததுனாலயே என்னமோ தெரியல, ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் காயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிர்னி பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்காக கட் பண்ணி வச்சாச்சு. பொண்ணுக்கு வந்து அந்த ஜூஸ் பிடிக்காது, அதனால் அவளுக்கு மாம்பழத்தில் தான் ஜூஸ் போட்டிருந்தேன். மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து ஐஸ் க்யூப் போட்டு அது வந்து அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிட்டு. கிர்னி பழ ஜூஸ்க்கும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக சீனி சேர்த்துருந்தேன், அது நல்லா இனிப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு, அப்புறம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன், அது வந்து இந்த ஜூஸ்க்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி லன்ச்சு எதுவுமே பண்ணலன்ட்டு தான் சொல்லணும். இந்த ஜூஸ் 2 ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்
2 சப்பாத்தி இருந்துச்சு. பையன் வந்து அது போதும்னு சொல்லியிருந்தான். அதனால எனக்கு வந்து மொத நாள் வச்ச சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால சாதமும் வைக்கல. கொஞ்சம் சோயா வறுவல் மட்டும் பண்ணியிருந்தேன். பொண்ணு வந்து தோசை கேட்டா. அவளுக்கு தோசை ஊத்தி தக்காளி சட்னி வச்சு லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. நாங்க லஞ்ச் சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. பையன் ஜிம்முக்கு போயிட்டு 3:30க்கு தான் வருவான். அதுக்கப்புறம் தான் லஞ்சே சாப்பிட்டோம். அவ்வளோ லேட் ஆயிட்டு. பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாமே லேட்டாக தான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு சாப்பாடுமே பெருசா எதுவும் பண்ண மாதிரியே தெரில. அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் சர்ச்சு கிளம்பியாச்சு. சர்ச் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்து தான் டீ போட்டு குடித்தோம். வரும்போது பப்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால அது சாப்பிட்டு அப்புறம் இந்த மிச்சர் முறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டதுனால நைட்டு யாருக்குமே பசிக்கலை. நைட் டின்னரு அதுவாகவே ஆயிடுச்சு. அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி டீயில் மிச்சரு முறுக்கெல்லாம் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.